அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்தது நவம்பர் மந்த். எனக்கு வந்துட்டு அறம் விருதுகள் கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்ட் அப் ஆஃப் தி இயர், வளர்ந்து வரும் தொழில் முனைவோருக்கான ஒரு விருது எங்களுக்கு வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது போய் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஷார்ட் டைம் ஒரு 10 monthsல இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு அவார்டு எனக்கு கிடைச்சிருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வாங்கின அவார்டு எல்லாமே உங்களுக்கு தான் நான் வந்துட்டு டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த அவார்டு நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஸ்டார்டிங்கில் நிறைய விமர்சனங்களும் பண்ணாங்க. கர்மம் இதெல்லாமா யூஸ் பண்ணுற அப்படின்னு என் காதுபடவே சொன்னாங்க. இந்த கர்மத்தை எல்லாம் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்ன பீப்புளுக்கும் நான் இந்த அவார்டை வந்துட்டு டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அன்னைக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தைகள் எல்லாமே வந்து நான் இல்லை இவங்க வாயாலேயே வாங்குங்கன்னு சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய எஃபர்ட் ஃபுல்லாக போட்டேன். ஸோ என்னோட எஃபர்ட்கான ஒரு ரெகக்னேஷனாக தான் இன்னைக்கு வந்து இந்த அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ என்னை விமர்சனம் பண்ணவங்களுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இந்த அவார்டை நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். என்னுடைய கிளைண்ட்ஸ் ஏன்னா என்னை நம்பி ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா அது வந்து என்னுடைய பொருள் மேலே இருக்கிற ஒரு இம்ப்ரெஷன் இல்லாமல் என் மேலே இருக்கிற ஒரு இம்ப்ரெஷனில் தான் வாங்கியிருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அவங்க வாங்கி நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்தனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர் பேஸோட இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு தான் என்னுடைய இந்த அவார்டை நான் வந்துட்டு டெடிகேட் பண்ணுறது. ஸோ ஏன் இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா,